தேவன் நமக்கு துணையானவர், யாக்கோபின் தேவன் எனது உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சங்கீதம் சொல்லுகிறது. இந்த நாள்ல ஒரு ஏக்கத்தோட கலக்கத்தோட நீங்க இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக, பலனாக, நம்பிக்கையாக, நீங்கள் நம்பும் துருகமாக, நீங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கிற நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை துதிக்கிற வேளையில அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். அவர் பிரசன்னம் நம்முடைய இருதயத்தை நிரப்ப நிரப்ப நம்முடைய இருதயத்தில் உள்ள குறைவுகள் எல்லாம் விலகும், கவலைகள் எல்லாம் விலகும், கண்ணீர்கள் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் உற்சாகமாக பாடப்போகிறோம். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் நீரே அனுகூலமான துணை என்று எல்லாம் நல்லா சத்தமா பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாக விசுவாசத்தோடு கலக்கமில்லை, பயங்கமில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் பாதத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன், அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன், தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கின்றேன், தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கின்றேன், நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண். விசுவாசத்தோடே நீரே, அப்பாவை பார்த்து சொல்லலாமா? நீங்க தான் பயன்படுத்தலாம், என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அவர் நல்ல மேய்ப்பன், பசும்புல் வெளியிலே நம்மை அழைத்து சென்று நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே தாகம் தீர்க்கிற நல்ல தகப்பனானவர். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இதனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்திக்க போதுமானவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து பாட பாட அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்று தாகம் தீர்க்கின்றீர், பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்று தாகம் தீர்க்கின்றீர், சத்துருவின் கண்கள் காண என்னையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர், சத்துருவின் கண்கள் காண என்னையால் என் தலையை சத்துருவின் கண்கள் காண என்னையால், சத்துருவின் கண்கள் காண எங்க தலையை அபிஷேகம் பண்ணுகிற தெய்வம் செய்கிறீராமே, சத்துருவின் கண்கள் காண என்னை
பாசம் என் மேல் உமக்கு, எத்தனை அன்பு என் மேல் உமக்கு, எத்தனை பாசம் என் மேல் உமக்கு, எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என் மேல் உமக்கு. அவர் நம்மை நேசிக்கிற தெய்வம். பாசம் என் மேல் உமக்கு, எத்தனை அன்பு என் மேல் உமக்கு, எத்தனை பாசம் என் மேல் உமக்கு. கண்ணின் மணி போல காத்து வந்த தெய்வம், கரம் பிடித்து என்னை நடத்தி வந்த தெய்வம். கண்ணின் மணி போல காத்து வந்த தெய்வம், கரம் பிடித்து என்னை நடத்தி வந்த இயேசுவே. இயேசு நீர்தானே நேசரே, என் நேசர் நீ. கடைசியாக சொல்லுவோமா? இயேசுவே, இயேசு நீர்தானே, என் நேசர் நீர்தானே. அவர் கண்ணின் மணியை போல ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து போஷித்து பராமரித்து வருகிற நல்ல தெய்வம். இதனால நீங்க எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு அருளி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆராதனையை பொறுப்பெடுத்திருக்கிறார். அவரை துதித்து பாடும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம் மீது கடந்து வரும். நம்முடைய இல்லங்களுக்குள்ளே, நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே அவருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. பாருங்க, அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக உங்கள் பிரச்சனைகள், உங்கள் பாடுகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் கரைந்து போகும். அவருடைய பிரசன்னத்தில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. அந்த ஆண்டவர் இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறார். இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிற காரியங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய விசுவாசம் பலப்படும்படியாக நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நாம் தியானிக்கும் போது, அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34:4 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். தாவீது சொல்லுகிறார், நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை தேடினார். ஆண்டவர் அவருடைய பயத்தையெல்லாம் நீக்கி அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் நம்பிக்கையோடு சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தரை துதித்து சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். ஆண்டவரை துதிக்கும்படியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் கர்த்தரை நெருக்க செவி கொடுத்து அவருடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். பாருங்க, இந்த சங்கீதத்தின் முதல், அதாவது ஹெட்டிங்ல நம்ம பார்க்கும் பொழுது எந்த